நேர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை இந்த நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் உடன் இருக்கின்றார். ராஜா சார், நம்ம பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். இதில் எனக்கு ஒரு சில ஆண்டுகள் முன்பு நடந்த சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் அவர் ஒரு அழைப்பாளராக அழைக்கப்படுகின்றார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். அதன் பிறகு அவர் பிரதமருடைய அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி புடவை மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. நம்முடைய பிரதமர் ஆப்கானிஸ்தான் போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப அவர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. அங்கு இவருடைய பிறந்த நாளுக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்கிறார். அவருடைய தாயாருக்கு நம்முடைய பிரதமர் சில கிஃப்ட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி பரஸ்பரம் இரண்டு நாடுகளும் ஒரு ஒற்றுமையாக இருந்தது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய தம்பி தான் ஷபாஸ் ஷெரீப், அவர் தான் இப்போ அங்கே பிரதமராக இருக்கிறாரு. அவர் ஒரு அடாவடித்தனமான செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இப்போ முந்தைய பிரதமர்களுக்கும் அதே மாதிரி இம்ரான்கான் இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஷெரீப் அவருடைய ஆட்சியும் சரி, இப்போது இருக்கக்கூடியவர்கள் சரியான அணுகுமுறை இந்தியாவுடன் கொள்ளவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் பாகிஸ்தான் பிரதமருக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் அரசியல் தலைமை எப்பொழுதுமே முள்ளு மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர்களுக்கு அழுத்தமானது இராணுவ தலைமையிடம் இருந்து அவர்களுக்கு ப்ரெஷர் வருது. அதனால பாகிஸ்தான் நான் இப்போ ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி அடாவடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இப்போ கூட பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீருடைய பிரச்சனையினால தான் பலுச்சிஸ்தானில் இருக்கிற பிரச்சனைக்கே முனீர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே பாகிஸ்தானில் ஒரு அரசாங்கம், நம்ம நாட்டில் நீங்கள் அடல்ஜி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத கூட பாகிஸ்தானுக்கு நாம் பஸ்ஸே விட்டோம். ஆகவே எப்பொழுதுமே இந்தியா பாகிஸ்தானோடு நட்போடு செயல்பட வேண்டும் என்று நாம் வெளிப்படையாக அந்த நட்புணர்வை காட்டி இருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையே இராணுவத்தின் பிரஷர். அதுக்காக இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இப்பவே பல ஆயிரக்கணக்கான இராணுவ நிர்வாகிகள் அவர்கள்லாம் பாகிஸ்தானை விட்டே வெளில போயிட்டாங்க அப்படின்லாம் கூட சோஷியல் மீடியாவில் பல தகவல் வருது. அதனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளருக்கு, அதுலேயும் திரு ஷபாஸ் ஷெரீஃப்க்கு நிர்பந்தம் இராணுவத்திலிருந்து இருக்கிறதுனால தான் அரசாங்கம் இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், நீங்கள் சொல்லக்கூடிய அதே கருத்து தான் பலரும் சொல்கிறாங்க. இராணுவத்தினால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்கள், இராணுவ தளபதியாக இருக்கக்கூடியவர், அவர்களுடைய சுயநலத்திற்காகத்தான் இது போன்ற அத்துமீறல்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இன்னைக்கு இந்த போர் பதட்டம் இருக்கின்றது, ஒருவேளை இது போராக மாறும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு இந்தியா பின்னாடி யார் யாரெல்லாம் துணை நிற்பாங்க, பாகிஸ்தான் பின்னாடி யாரெல்லாம் அணிவகுத்து நிற்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சில நாடுகளுடைய பெயர்களும் சொல்லப்படுது. இந்த சூழலில் இந்தியாவிற்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எதிரி நாடுகள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு இந்தியாவுடைய இந்த பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, இது மாதிரி விஷயங்கள் தான் காரணமாக இருக்கா? குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இது பல நாடுகளை நமக்கு நட்புறவாக மாற்றியிருக்கு. இந்த மாதிரி போர் சமயங்களாக இருக்கட்டும், வர்த்தக உறவாக இருக்கட்டும், இதெல்லாம் மேம்பட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது நீங்கள் சரியாக சொன்னீங்க. ஏனென்றால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் முதல் வருஷத்தில் 51 52 ஃபாரின் ட்ரிப்பு அவர் மேற்கொண்டார். ஆனால் அதே மாதிரியாக 2004 பிரதமராக வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அதே எண்ணிக்கையில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். ஆனால் அப்பொழுது வெளிநாட்டு சர்வதேச நாடுகளினுடைய தலைமைக்கு இந்தியாவின்பால் அவ்வளவு தூரம் நம்பிக்கை உருவாக்கப்படவில்லை. ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் அந்த நாடுகளோடு நமக்கு ராஜ்ய உறவு ரீதியாக,
பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாறுபட்ட சூழ்நிலை. ஏன்னா சவுதி அரேபியாவில் ஹிந்து கோவில் கட்டுற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கே. ஆகவே உலகத்தில் பல்வேறு நாடுகள் பாரத நாட்டுக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 71, 72 அந்த பங்களாதேஷ் வாரும் பொழுது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். ஆகவே இன்னைக்கு நீங்கள் பார்த்தா எந்தெந்த நாடுகள் இருக்கலாம்னு யோசிக்கப்பட்டதோ அதில் கூட இப்போ சீனா கிட்டத்தட்ட நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. துருக்கி மாத்திரம்தான் பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறது. ஒரு சில நாடுகள் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அதுலேருந்து யாராவது ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கலாம். இன்னைக்கு இன்னொன்று என்னன்னு சொன்னால் பெரிய சந்தேகமே வந்திருக்கிறது காரணம் இந்த பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் அட்டாக்ஸ். கிட்டத்தட்ட 500 ட்ரோன் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கு. எல்லாமே ஹமாஸ் பயன்படுத்திய டெக்னிக்ஸு அதுதான் பயன்படுத்தி இருக்காங்க, அதுதான் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால இந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகள், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனைகள், குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் நம்ப முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தானை உலக நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கு. அதனால அவர்களுமே நமக்கு ஆதரவு நிலை தான் எடுப்பார்கள். அதனால ஒரு உண்மையான ரியல் வார் இன்னும் துவங்கலை. அப்படி நடக்குமானால் பாகிஸ்தான் இஸ் இன் மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜியஸ் பொசிஷன். ஹோல் வேர்ல்டு இன்னைக்கு இந்தியாவின் பக்கம் நியாயம் இருக்குன்னு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த 3 நாள் முன்னாடி நடந்த அட்டாக். நீங்கள் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு நடந்த அந்த அட்டாக் இருக்கே, அதில் ரொம்ப துல்லியமாக நாம் டெரரிஸ்ட் கேம்பை மட்டும்தான் தொட்டோம். பாகிஸ்தானோட இராணுவ போஸ் அதை கூட நாம் தொடலை. பாகிஸ்தானை நாம எதிரியா பாகிஸ்தான்ல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்நாட்டினுடைய பிரதமர் குறிப்பிடுறாரு, அந்நாட்டினுடைய அந்த ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க. மசூத் அசாரோட உறவினர்கள்ல பெண்கள் இருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அது 100 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட ஒரு மசூதி. 600 பேர் ஒரே சமயத்தில் பயிற்சி அளிக்க முடியும், தீவிரவாதிகளுக்கு பயிற்சி. அந்த மாதிரியா இருக்கிற ஒரு கட்டடம், அது அவங்க மசூதின்னு கிளைம் பண்ணலாம். அங்கே அதில் இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதில் மசூத் அசாருடைய உறவினர்கள், பெண்கள், தம்பி மனைவி இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நாம அந்த 9 இடங்கள் அது தீவிரவாத பயிற்சி மையங்கள் தவிர வேற எதையும் தொடலையே. இது உலகத்துக்கு தெரியுமே. பாகிஸ்தான் என்ன வேணா போய் சொல்லலாம், ஆனால் உலகுக்கு தெரியும். நாம எந்த விதத்திலும் எஸ்கலேட் பண்ண விரும்பலை, அதோட நிறுத்திக்கணும்னு நினைச்சோம். ஆனால் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சமயத்தில் ஒரு பொறுப்புள்ள நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது. அதனால்தான் நம்மளோட அட்டாக் தொடருது. பாகிஸ்தான் தன்னிலை புரிந்து கொண்டு லெட் இட் கம் டு கிரவுண்ட். அது நடக்கலைன்னா பாகிஸ்தானுக்கு கஷ்டம்தான். ராஜா சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு சக்தியாக மாறி இருக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா கூட மாறி இருக்குன்ற மாதிரி பொருள் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த பாதுகாப்பு தொடர்பான மீட்டிங் நடந்துச்சு, இந்த முக்கியமான மீட்டிங்ஸில் பிரதமர் கலந்துக்கல. நேற்று கூட டிஆர் பாலு அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக காங்கிரஸ் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன் பிரதமர் எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறேன்னு சொல்றாரு, இந்த மீட்டிங்ஸ்லாம் ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறாரு, மணிப்பூர் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ரிலேட் பண்ணி பேசுறாங்க, இந்த மாதிரியான முக்கிய இஷ்யூக்கள்ல இவர் ஏன் பங்கெடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இந்த நாட்டில் நாம தான் முழு ஒன்றுபட்ட சக்தியாக செயல்பட்டு கொண்டு இருக்கோம். 3 முப்படை தளபதிகள், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் திரு அஜித் தோவால்,
நீங்கள் அமைச்சரவையில் எடுத்துக்கொண்ட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள், இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், நம்மளோட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்கள், he is doing an excellent job. யுனைட்டடாக செயல்படும் பொழுது மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் உங்களோட சந்திச்சா அது ஏன் நீங்கள் பிரதமர் மாத்திரம் குறை இதுலேயும் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. நாங்கள் அரசியல் பண்ணுவோம், அவியலா பண்ணுவோம்னு யாராவது பேசலாம். ஆனால் அரசாங்கம் முழுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு பல்வேறு கடமைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து அமைச்சரவை அமைச்சர் இங்கே இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு டெல்லியில் இருக்கார். ஆகவே அந்த அளவுக்கு உலகத்துக்கே நம்பிக்கை இருக்கு. ஆனால் இங்கே 2 கட்சிக்கு இல்லை. நான் என்ன பண்ண முடியும்?